நாம் இந்த இடத்துல இரட்டிப்பான நன்மை என்ற வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வருஷத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இரட்டிப்பான நன்மை கர்த்தர் தருவார், இந்த வருஷத்திலே உங்களுக்கு கொடுப்பார். ஆமேன். யாரெல்லாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும்? யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். அல்லேலூயா. தேவன் கொடுத்து விட்டார், நாம் எடுத்து அனுபவிக்கணும். ஆமேன். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தேவன் இனி யாருக்குமே எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் பொழுது நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ஒன்றும் அதில் மிஸ்ஸே ஆகலை, எல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்து விட்டார். ஆனால் நம்ம இன்னைக்கு நல்லா இல்லாதது காரணம் அவர் கொடுக்காததுனால நம்ம நல்லா இல்லை, நமக்கு எடுக்க தெரியாததுனால நம்ம கஷ்டப்படுறோம். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வியாதி, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள், போராட்டங்களுக்கு காரணம் தேவன் காரணம் கிடையாது. தேவன் கொடுக்காததும் காரணம் கிடையாது, நமக்கு எடுக்க தெரியல. அவர் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார், எடுத்து வாழ தெரிய வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. சபை என்ன செய்கிறதுனா, சபையுடைய பிரதான வேலை வந்து அதை தான் கற்றுக் கொடுக்கணும். ஆனால் நிறைய சபை அதை கற்றுக் கொடுப்பது இல்லை. நிறைய சபை என்ன பண்ணுறாங்கன்னா, பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறோம், வருங்களெல்லாம் என்ன பண்ணுறோம், நாங்கள் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறோன்றாங்க. பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்த எந்த பாஷாலையும் முடியாது. அல்லேலூயா. ஒரு மனுஷனை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவீங்க? நான் கேட்குறது, என்ன பண்ணுவீங்க? பொய் பேசாதன்னு சொல்லலாம், திருடாமல் வாழுன்னு சொல்லலாம், எல்லார்கிட்ட அன்பாக இருன்னு சொல்லலாம். கேரக்டரை தான் பேச முடியும். நல்லா கவனிங்க, என்ன பேச முடியும்? கேரக்டர், அதாவது குணாதிசயங்களை பற்றி பேசலாம். அது பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்திடுமா? ஒரு மனுஷன் கேரக்டர் எல்லாம் பக்காவாக ஆயிட்டான், பரலோகம் போயிடுவானா? இயேசுவை ஏற்றுக்கல ஒருத்தன், எல்லாம் சபையில், நம்ம சபையில் போதிக்கிற எல்லா குணம் அவங்ககிட்ட இருக்குது, ஆனால் இயேசு மட்டும் ஏற்றுக்கல. போய் பேசல, திருடல, எறும்புக்கு கூட துரோகம் பண்ணலை, ரொம்ப பர்ஃபெக்ட், குடிக்கல, பாக்கு போடல, எதுவும் பண்ணல, எல்லாம் பர்ஃபெக்ட். ஆனால் இயேசு மட்டும் ஏற்றுக்கல, பரலோகம் போயிடுவாரா அவரு? முடியாது. அப்போ இவங்க நம்மளை கேரக்டரில் சரி பண்ணுறேன், நான் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துறேன்னு சொல்லிட்டு மக்களை ஓயாமல் திட்டி பிரசங்கம் பண்ணி அவனை நான் சரி பண்ணுறேன் ஆயத்தப்படுத்துறேன்னா, அப்போ இவங்க என்ன பண்ண முடியாதுன்னா, பரலோகத்துக்கு மக்களை ஆயத்தப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. இந்த வேலையெல்லாம் நான் செய்கிறது இல்லை. ஏன் நான் செய்கிறது இல்லைன்னா, இந்த வேலையை செய்கிறதுக்கு தான் உங்களுக்குள்ளே பரிசுத்தானவர் இருக்கிறாரு. இந்த வேலையை செய்கிறதுக்கு யார் இருக்கிறார்? உங்களுக்குள்ளே பரிசுத்தானவர் இருக்கிறாரு. உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாரா? உண்மையாக இருக்கிறாரா? கண்டிப்பாக இருக்கிறாரு. அவர் செய்வார், அவர் தான் இந்த வேலையை செய்வார். நான் வந்து வாரத்தில் 7 நாளில் ஒரு நாளில் வந்து 1 மணி நேரத்தில் உங்களை திட்டி மீதி இருக்கிற 7 நாளில் உங்களை சரி பண்ணவும் முடியாது. ஆனால் உங்களுக்குள்ளே 7 நாளாக எல்லா நேரத்துலையும் உங்கள் கூடவே இருக்கிற, உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தானவர் உங்களுக்குள்ளே பேசுவார், உங்களை சரி பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அப்படி விசுவாசிக்கிறேன். உங்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற வேலையை நான் செய்யலை. யார் செஞ்சுன்னு இருக்கிறாரு? ஆவியானவர் எங்கேயோ காட்டக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற, நல்லா அழுத்தி சொல்லுங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். ஆமாம். நான் ஆயத்தப்படுத்துறேன்னு சொல்லி திட்டுறது கிடையாது. சில பேர் ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க, எங்கள் சபையில் நிறைய கூட்டமே வேணாம், 4 பேர் 5 பேர் தான் போதும், அந்த 4 பேர் 5 பேர் நான் எடுத்துன்னு போய் பரலோகத்தில் சேர்த்தாலுமே என் வேலை முடிஞ்சிடுச்சு. நான் நினச்சிப்பேன், நீ எங்கே சேர்க்க முடியும்? உன்னை சேர்க்கறதுக்கே அவர் தேவை. பாஸ்டர்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு யார் தான் தேவை? ஆவியானவர் தேவை. ஆவியானவர் இல்லாமல் பாஸ்டர்களாலே பரலோகம் போக முடியாது. என்னதான் ஜெபம் பண்ணுவாங்கன்னா, ஜெபம் பண்ணி பரலோகம் போயிடுவான்னு நினைக்கிறாங்க. என்னதான் தலைகீழ் நின்று ஜெபம் பண்ணால் கூட பரலோகம் போக முடியாது. உள்ளே இருக்கிற ஆவியானவர் தான் ஆயத்தப்படுத்துவார். பாருங்கள், அதனால தான் நிறைய பிரச்சனைகளுக்காக நாங்கள் பேசியிருக்கோம். நிறைய காரியங்கள் பேசும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பரிசுத்தம்னும் போது அது வந்து நம்ம கொடுக்க வேண்டியது நினைக்கிறாங்க. கவனிங்க, நீதின்றது வேற, நியாயன்றது வேற, சன்மார்க்கம்ன்றது வேற,
பரிசுத்தம்ன்றது வேற. நீதின்றது என்ன? நம்ம மனுஷங்க நம்மளுக்குள்ள ஒரு நீதி வச்சிருக்கிறோம். இது கரெக்டாக, அது தப்பு, இது சரி, இது தவறு, இது நல்லது, இது கெட்டது, இப்படி சில காரியங்கள் வச்சிருக்கிறோம். இதெல்லாம் சில நீதிகளை நம்ம செய்யலாம், ஆனால் அது பரிசுத்தமாகாது. நம்ம நீதி செய்யறது, நீதி பரிசுத்தமாகாது. நீதி தான். நியாயம் செய்யலாம், நியாயம் பரிசுத்தமாகாது. நியாயம் நியாயம்தான். அல்லேலூயா. அதே போல நம்ம சன்மார்க்கமாக வாழலாம். சன்மார்க்கம்னா நான் ஒழுக்கமாக வாழலாம். நிறைய காரியங்களை ஒழுக்கமாக வாழலாம். ஒழுக்கம் தான். ஒழுக்கம் பரிசுத்தமாக மாறாது. பரிசுத்தம் இயேசுவின் ரத்தத்தினால் மட்டும்தான் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இயேசுவின் ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை, சாபங்களை நீக்கி நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிச்சு இருக்குது. அல்லேலூயா. ஆனால் பரிசுத்தன்றது அவர் கொடுத்து இருக்கிறார். இப்போ கிருபைனால என்ன பண்ணியிருக்கார்? நம்மளுக்கு பரிசுத்தத்தை கொடுத்துட்டார். என்னைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கினீங்களோ, ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ, தண்ணியில் முங்கி வெளியில் வரும்போது உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாரு? ஒரு அங்கியை போட்டார். தண்ணியில் முங்கி வந்தால் என்னது? ஒரு அங்கி. அந்த அங்கி பேர் என்ன? பரிசுத்தம். அல்லேலூயா. நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, கிறிஸ்தவங்க தப்பு பண்ணுறாங்க. யாரும் தப்பு பண்ணாமலாம் இல்லை. இன்னைக்கு செய்யலாம், நாளைக்கு செஞ்சுருவாங்க. ஆனால் என்னன்னா, கிறிஸ்தவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அவன் தப்பை சந்தோஷமாக செய்கிறான், கிறிஸ்துவன் தப்பை வருத்தத்தோடு செய்கிறான். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் தப்பை சந்தோஷமாக செய்கிறான். இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் தவறு செய்தாலும் அதை வருத்தத்தோடு செய்கிறான். ஐயோ, நான் செய்யக்கூடாதே, நான் செஞ்சுன்னு இருக்கிறேனே, நான் இப்படி இருக்கக்கூடாதே, நான் இப்படி இருக்கிறேனே, நான் இப்படி போகக்கூடாதே, நான் போய்கொண்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு போய்கொண்டு இருக்கிறான். நான் சொல்கிறேன், அதுதான் உணர்வு, அதுதான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்கன்றதுக்கு அடையாளம். ஆமென். சரி, அவன் தப்பு பண்ணும்போது பரிசுத்தன்ற அங்கி இல்லாமல் தப்பு பண்ணுறான். ஆனால் நீங்கள் என்ன தப்பு பண்ணும்போது தான் பண்ணுறீங்க? அங்கி போட்டுருக்கிறீங்க. அந்த அங்கி என்ன அங்கி? பரிசுத்தமான அங்கி, பரிசுத்தமாக்கப்பட்ட அங்கி. பரிசுத்தமான ஆகிட்டீங்கன்னு போட்டார். இப்போ தப்பு பண்ணும்போது பரிசுத்தமாக்கப்பட்ட அங்கி போட்டு ஆள் தப்பு பண்ணுறாரு. அல்லேலூயா. அதெல்லாம் உலகம் ஏற்றுக்க மாட்டேன்து. உலகம் சொல்லுது, நான் செய்யலாம், நீ செய்யலாமா? உலகம் என்ன சொல்லுது பாருங்க. உலகம் என்ன சொல்லுது? ரட்சிக்கப்படாதவ கிறிஸ்துவோட பார்த்து என்ன கேட்குறான்? யோ, நான் செய்யலாயா, நீ என்ன பண்ணக்கூடாது? ஏன் நீ செய்யக்கூடாதுன்னா, நீ முங்கி எடுத்த உடனே உனக்கு ஒரு அங்கி கொடுத்துருக்கிறாரு. அந்த அங்கி பரிசுத்தம். அந்த அங்கி போட்டுட்டு நீ செய்யலாமா? அல்லேலூயா. அதனால தான் நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் பரிசுத்தம் குறித்து ஒரு எண்ணம் நல்லா தெளிவாக இருக்கணும். பரலோகம் போக போகிறோம், ஆயத்தப்படுத்துகிறோம் சொல்லிட்டு ஒரே அமக்கலம் பண்ணக்கூடாது. சரி, இந்த நாளில் நான் உங்ககிட்ட 2 பிளெஸ்ஸிங் பற்றி பேசுறதுக்காக எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னென்னா, யாத்திராகமம் 13வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்குகிறார். விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்காக கொண்டு வருகிறார். அவர் அப்படி கொண்டு வரும்போது, விடுதலை ஆக்கின உடனே கர்த்தர் அந்த ஜனங்களை நடத்தும் பொழுது கர்த்தர் 2 வித நன்மைகளை கொடுத்து நடத்தினார். அந்த டபுள் பிளஸ்ஸிங்கை இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். 17வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். 13வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின். பார்வோன் ஜனங்களை என்ன பண்றாரா? கர்த்தருடைய வல்லமைக்கு முன்னாடி எந்த பார்வோனை தடுக்க முடியாது. கர்த்தருடைய வல்லமைக்கு முன்னாடி எந்த பார்வோனை தடுக்க முடியாது. போக விட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஒரு கேம் விளையாடுறாரு. ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு கேம் விளையாடுறாரு. என்ன கேம் விளையாடுறாருன்னா, 430 வருஷம் எகிப்தில் இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். 400 வருஷம் அடிமையா இருந்தாங்க. இந்த 400 வருஷம் இந்த எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை உபத்திரவப்படுத்தினாங்க. ஒரு மிருகத்தை வேலை வாங்குற மாதிரி வேலை வாங்கினாங்க. ஒரு மாட்டை, ஒரு கழுதையை எப்படி வேலை வாங்குவாங்க, அது போல இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வேலை வாங்கினாங்க. வெறும் சாப்பாடு மட்டும் போட்டான், வேற ஒன்றும் கொடுக்கல. தலைமுறை பல தலைமுறை நல்லா வேலை வாங்கினான். அவன் நாட்டை செழிப்பாக்கினான், எல்லாம் பண்ணிக்கினான் பார்வோன். ஆனால் இந்த ஜனங்களை போகவே விடலை, அடிமையாக வச்சிருக்கிறான். ஆனால் இவங்களை கர்த்தர் பயங்கர ஃபைட் பண்ணார்.
பயங்கரமான அற்புதங்கள் செய்து, அதிசயங்கள் செய்து அந்த தேசத்தில் இருக்கிறவன பயந்துட்டான். எகிப்தில் இருக்கிற எகிப்தின் ஜனங்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. எல்லாருமே வந்து ராஜாட்ட சொல்கிறாங்க, ஐயா தயவு செஞ்சு விட்டுடுங்க, எல்லாமே போயிடுச்சு, எகிப்தே அழிஞ்சு போச்சு, உங்களுக்கு தெரியலையா? நீ அரண்மனையில் இருக்கிற, அதனால் உனக்கு தெரியல, கொஞ்சம் ஊரெல்லாம் வந்து பாரு. எகிப்தே என்ன ஆயிடுச்சு? அழிந்து போய் விட்டது. அதனால் அனுப்பிடலாம் அப்படின்னு அனுப்பிட்டாங்க. அனுப்பின உடனே வெளியில் வந்த ஜனங்களை கர்த்தர் கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறதுக்கு 2 வழி இருந்துச்சு. எத்தனை வழி? 2 வழி. ஒன்று ஷார்ட்கட்டு, இன்னொன்று லாங் கட்டு, லாங் ட்ரிப்பு. ஒன்று ஷார்ட்கட்டு, இன்னொன்று லாங் ட்ரிப்பு. ஆனால் ஆண்டவர் எந்த வழியை செலக்ட் பண்ணார் தெரியுங்களா? ஷார்ட்கட்டை செலக்ட் பண்ணவே இல்லை. லாங் ட்ரிப்பில் போட்டு எடுத்துன்னு போகிறாரு. ஏரோப்ளைனில் கொண்டு போயிருக்கலாம், கொண்டு போயிருந்தால் 1 ஹவரில் போயிட்டு இருக்கலாம். கர்த்தர் வந்து பேசஞ்சர் ட்ரெயினில் உட்கார வச்சு அந்த ட்ரெயின் நான் போட பாருங்க. ஏன் கேட்குறீங்க? 10 மணிக்கு போக வேண்டிய ட்ரெயின் 11:30 போய் சேர்ந்துச்சு நைட்டில். எல்லா இடத்துலையும் போட்டுட்டான். ஒரு ஸ்டேஷன் அவன் நிற்காத ஸ்டேஷன் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். டெல்லியிலேருந்து பஞ்சாப் போகிறோம், ஒரு ஸ்டேஷன் கூட நிற்காம போகல, எல்லா ஸ்டேஷன் நின்று போகிறோம். பின்னாடி வர ட்ரெயினெல்லாம் ஓவர்டேக் பண்ணி போகுது. எல்லாம் திட்டிட்டு இருக்கிறோம் ட்ரெயினை ஓட்டுற விட. அவன் என்ன பண்ணுவான்? சிக்னல் அப்படி கொடுக்குறாங்க, அவன் எல்லா ஸ்டேஷன் நின்று போகிறான். எதிர்க்க வர ட்ரெயின்லாம் போக வழி விட்டுட்டு இவனை நிற்க வச்சு அனுப்புகிறாங்க. என்ன ட்ரெயினில் ஏறணும்னு தெரில, அவ்வளோ லேட் ஆகி போச்சு. பக்கத்து ஸ்டேஷனுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தான் அடுத்த ஸ்டேஷன். அதுக்கு முன்னாடி அதில் வந்து 10 நிமிஷம் போட்டுட்டான். படுபாய் போயிருந்தான்னா போய் சேர்ந்துட்டு இருக்கலாம் 10 நிமிஷத்தில். அங்கே 2 நிமிஷத்தில் போக வேண்டிய இடத்துல 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு போகிறோம். கவனிங்க, சில நேரத்தில் நல்லது பேசஞ்சர் ட்ரெயின் நல்லது. ஆமென். நமக்கு பிடிக்கல, நமக்கு என்ன பண்ணல, பேசஞ்சர்லாம் பிடிக்கல. நமக்கு என்ன, ஃப்ளைட்டில் ஏறணும் 1 ஹவரில் போய் அங்கே இறங்கிடணும், நம்ம வேகமாக இருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, தம்பி கொஞ்சம் பேசஞ்சர்லேயும் போகணும். லைஃப்பை வெறும் எப்படி போகக்கூடாது, ஃப்ளைட்டாகவே ஓட்டக்கூடாது. லைஃப்பில் கொஞ்சம் பேசஞ்சர் என்ன இருக்கிறதுன்னு கற்றுக்கோ, பேசஞ்சர் எப்படி போகுதுன்னு பார்த்துக்கோ. அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க அப்படி தான் கொண்டு போகிறாரு. அந்த வசனம் சொல்லிட்டு பாருங்க, 17வது வசனம். பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும், கானான் தேசத்துக்கு கர்த்தர் ரூட்டு போடுறாரு. ஒரு ரூட்டு சொல்லுது, பெலிஸ்தரின் தேசத்தின் வழியாய் போவது சமீபம். அப்படின்னா என்னன்னா, கர்த்தர் அந்த பெலிஸ்தர் தேச வழியாக கொண்டு போயிருந்தாருன்னா கானான் தேசத்துக்கு எப்போ எடுத்துன்னு போயிடலாம், குயிக்காக கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி கூப்பிட்டு போகல. கர்த்தர் என்ன பண்ணாரா, தேவன் அந்த வழியாய், தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல், அந்த வழியா என்ன பண்ணலையா, நடத்தல. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் நினைப்போம் இது டக்குன்னு நடந்துட்டா நல்லா இருக்கும், டக்குன்னு நடக்க விட மாட்டாரு. அவர் கொஞ்சம் இழுபறி பண்ணி செய்வார். அதுக்கெல்லாம் ரீசன் இருக்குது, படிப்போம் இதில். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்ப்போம் தெரியுங்களா, இது சீக்கிரமாக நடந்தால் நல்லாயிருக்கும், அது சீக்கிரமாக நடந்தால் நல்லாயிருக்கும், இதுக்கு ரிசல்ட் உடனே தெரிஞ்சிடணும். அவர் ரிசல்ட் தெரிய வைக்கவே மாட்டார், அப்படி சஸ்பென்ஸாக வச்சு கொண்டு போவார். கானான் தேசத்துக்கு போவது, பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபம். சமீபம்னா என்ன, கிட்ட, ரொம்ப ஈஸியாக போயிடலாம். செங்கடல் கிடையாது, வனாந்தரம் கிடையாது, எதுவுமே கிடையாது, இப்படி பூந்து அப்படி வந்துடலாம் வெளியில். ஆனால் கர்த்தர் அந்த வழியை கொண்டு போகலையா, அந்த வழியாய் நடத்தாமல். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு, நீங்கள் ரெடியாக இருக்கணும். சில காரியங்கள் லைஃப்பில் லேட் ஆகுதுன்னா நீங்கள் என்ன ஆகிடணும், ரெடி ஆகிடணும். ஆனால் கண்டிப்பாக உண்டு கானான் தேசம் நமக்கு, கண்டிப்பாக என்ன உண்டு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் நமக்கு நிச்சயம் உண்டு. டிலே ஆகலாம், ஆனால் நிச்சயம் உண்டு. அல்லேலூயா. நம்ம யோசிப்போம், ஆண்டவரே ஒரே மூட்டையில் ஒரு 2 கோடியை போட்டு நைட்டோட நைட்டா நம்ம வீட்டு வாசப்படியில் வச்சுட்டு போயிட்டா நல்லா இருக்குமே. நான்லாம் அப்படி யோசிச்சிருக்கிறேன். பரலோகத்தில் எவ்வளோ தங்கம் இருக்குது, ஆடோ ஒரு 3 கிலோ தங்கம் கட்டிய ஒரு சின்ன பையில் போட்டு நம்ம வீட்டாண்ட எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு போயிட்டார்னா, நம்ம வந்து ஜனங்க கிட்ட என்ன பண்ண வேண்டாம், சர்ச்சுக்கு இடம் வாங்கணும், பைசா கொடுங்க, கட்டணும், பைசா கொடுக்கல, கேட்க வேண்டியதே கிடையாது, என்ன பண்ணிட்டு போயிடலாம்.
எல்லாத்தையும் சில்லறை சில்லறையாக உடைச்சி கோடி ஆக்கி இடம் வாங்கி சபை கட்டி போயிடலாம். கர்த்தரால முடியுமா? பரலோகத்தில் இருக்கிற தங்கத்தை கொடுக்க முடியுமா? பணம் தான் செல்லாது, பரலோகத்தில் இருக்கிற தங்கம் செல்லும். இங்க பரலோகத்தின் பணம் பூமியில் செல்லாது, பரலோகத்தில் பணம் கிடையாது வச்சுக்கங்க. சப்போஸ் பணமே இருந்து கொடுத்தா கூட அது செல்லாது. ஆனால் தங்க கட்டி செல்லும்ல. ஒரே ஒரு வயிறு, இவ்வளோ பெரிய வயிறு எடுத்து வந்து கொடுத்தா தீர்ந்து போச்சு கதையே, லைஃபே எங்கே போயிடும். நான் யோசிப்பேன், கர்த்தர் செய்யணும்னா செய்யலாமே. ஒரு வைரக்கல்லை எடுத்துன்னு வந்து வாசப்பள்ளி வச்சுட்டு கல்லை தொண்ட விட்டு டக்குன்னு வைரக்கல் தெரியணும். ஒரு ஆளுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் உபவாசம் போட்டு அழ ஆரம்பிச்சிட மாட்டீங்க. கர்த்தாவே பாசம் மட்டும் குத்திக்கல, ஒரு சின்ன சின்ன சைஸா அடி எடுக்க ஒன்று யோசிப்பேன். ஆனா வசனம் சொல்லுது, எகிப்தேர், அதாவது அந்த பெலிஸ்தேரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் கர்த்தர் அந்த வழியாக அவர்களை நடத்தலை. அந்த வழியாக அவரை நடத்தலை. என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, சில வேலையில் கர்த்தர் நமக்கு சில காரியங்களை நிதானமாக செய்வார், ஆனால் பர்ஃபெக்டாக செய்வார். அதில் நிறைய விஷயம் வச்சுருப்பார் நமக்கு செய்கிறதுக்கு. அல்லேலூயா. அவர்கள் அந்த வழியை நடத்தாமல் என்ன பண்ணாராம், சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். என்ன பண்ணாரா? சுத்த விடுறாரு. கவனிங்க, மோசே இப்படி ஜனங்களை நடத்துறாரு. இப்போ உதாரணமாக நாங்கள் இங்கேருந்து உங்களை பிடிசி கூப்பிட்டு போனோம், உங்களை எல்லாரையும் பிடிசி கூப்பிடணும். இப்படியே நேராக போய் அப்படி லெஃப்ட்டு திரும்பி ரைட்டு திரும்பி லெஃப்ட்டு திரும்பி அப்படியே போய் மார்க்கெட்டுக்காக போய் கொண்டு போயிட்டா நீங்கள் என்ன சொல்வீங்க? பாஸ்டர் நல்ல பாஸ்டர், சூப்பராக கொண்டு போனார் சொல்லுவீங்க. இப்போ உள்ளே கொண்டு போயிட்டு கடை நகர் சுடுகாடு போயிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அப்புறம் அப்படிக்கா பேட்டைக்கா வந்து திருப்பி அப்படியே இருந்து வந்து அப்படியே பிடிசி கொண்டு வந்து வச்சுக்கல, வழி தெரியாதுக்கும் என்ன பண்ணுவீங்க? கம்புன்னு வருவீங்க. வழி தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவீங்க? திட்டிகிட்டே வருவாங்க. கரெக்டாக சொல்றாங்க. என்ன பண்றது? அவர் பாஸ் ஆயிட்டாரு, நம்ம விசுவாசி ஆயிட்டோம், அந்த ஆள் சொல்றதை செஞ்சுதான் ஆகணும், இல்லை சாபகமா போட்டு தொலைவாரு. போவோம் தொலைவோம், முறுமுறுத்துக்கிட்டே வருவீங்க. எங்கேயோ கொண்டு போற பாரு, இதெல்லாம் தேவையா? இப்படி போற வழியில கண்ணைங்கரில் 2 பேர் கிண்டல் பண்றான் கேலி பண்றான்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவோம்? குருத்தோலை ஞாயிறு வருது, எல்லாரையும் கூப்பிட்டு போயிடுறான். அப்படி குருத்தோலை ஞாயிற்கு என்ன பண்ண தெரியுமா? மோசே கர்த்தர் நேர் வழியாக கொண்டு போகல, சமீபமான வழியாக கொண்டு போகாம சுற்றின்னு போக வச்சார் பாருங்க. அது போல் நம்ம கண்ணையினர் ஃபுல்லாக சுற்றி சுற்றி வந்துடலாம் பாருங்க. கர்த்தர் அப்படியே சுற்றின்னு போன நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்படியே போகலாங்க, நாள் வேணுட்ட பண்றாங்க. நம்மள எவ்வளோ பேருக்கு வயசாயிடுச்சு, சுகர் இருக்குது, கால் வலி இருக்குது, முட்டி வலி இருக்குது, இடுப்பு வலி இருக்குது, எல்லாம் தெரியும். தெரிஞ்ச என்ன பண்ணுறான்? தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்ட்டு இப்படி தான் போவேன். எவ்வளோ முறுமுறுப்பீங்க, எவ்வளோ கோபம் வரும். கவனிங்க, கர்த்தர் மோசே மூலமா இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு சமீபமான வழியில கொண்டு போல சுத்திக்கின்னு போற வச்சாராம். இந்த வழி தெரிஞ்சவங்கள என்ன பண்ணியிருப்பான் மோசையை பார்த்து? அதுக்கு தான் அவங்க கேட்டானுங்க, எகிப்திலே பிரேத கல்லறை இல்லை என்றா இந்த வனாந்தரத்தில் சாகடிக்கும்படி எங்களை கொண்டு வந்தீர். அதுக்கு தான் கேட்டாங்க. ஏன்னா தெரியும் நிறைய பேருக்கு ரூட்டு, கானானுக்கு இப்படி போனது தெரியும். ஆனா இந்த மோசே என்ன பண்றாரு? வசனம் சொல்லிட்டு பாருங்க, சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். ஆண்டவர் சொல்றார் மோசே கிட்ட, எல்லாரும் எந்த பக்கமா கொண்டு போய் இப்படி பின்னாடி போய் சுத்திட்டு வாயா அப்படின்ட்டார். கவனிங்க, கர்த்தர் கானான் தேசத்தை கண்டிப்பா கொடுப்பார். உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை கண்டிப்பா செய்வார். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை கண்டிப்பாக கொடுப்பார். ஒருவேளை சுத்தின்னு போகலாம், லைஃப்ல கொஞ்சம் சுத்தின்னு போகலாம், ஆனா கண்டிப்பா வந்து சேரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் சுத்தின்னு போகலாம், ஆனா கண்டிப்பா வந்துடும். அல்லேலூயா,
அல்லேலூயா. ஏன் சுத்த வச்சாரு அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன் சுத்த வச்சாருன்னா பாருங்க, இந்த பார்வன் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் ஜனங்களை எப்படி கொண்டு போறாரு. பார்வன் என்ன சொல்றார் பார்த்தீங்கன்னா 17வது வசனத்தில், பார்வன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள். அவன் யோசிக்கிறான், போய் நம்மலாம் கத்தி எடுத்து போயிட்டு ஜனங்கள் 4 பேரை வெட்டிட்டோம்னா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பயந்துக்கின்னு திரும்ப நம்ம ஊருக்கு வந்துடுவாங்க, பயந்துருவாங்க. ஒரு யுத்தம் பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறான். அது மட்டும் கிடையாது, பார்வன் என்ன நினைக்கிறான்னா, அவங்க வழி தெரியாம சுத்திக்கின்னு இருக்கிறாங்க. என்ன நினைக்கிறார் பார்வனு, அவங்க வழி தெரியாம வனாந்தரத்தில் சுத்திக்கின்னு இருக்கிறான். நம்ம இதுதான் ரைட் டைம், போய் அவனை என்ன பண்ணான், எல்லாரையும் அவனுக்கு வந்து நோக்கம் எல்லாரும் சாகடிக்கிறது நோக்கம் கிடையாது. 4 பேரை வெட்டணும், 40 பேரை உள்ளே ஏற்றணும், திருப்பி வச்சுக்கணும், போனோன்னெல்லாம் திருப்பி கொண்டு வந்துடணும். அதுக்காக ஒரு 4 பேரை பலி போடணும். அதுதான் அவன் நோக்கம். பார்வோன் அவன் எல்லாரையும் வெட்டுறது நோக்கம் கிடையாது. அதனால பாருங்க, அவன் ஒரு பிளான் பண்ணுறான். அவன் ஒரு பிளான் பண்ணுறதுக்கு கர்த்தர் ஒரு பிளான் பண்ணார். இப்போ அந்த பெலிஸ்தீன் தேசம் வழியாக கொண்டு போயிட்டா பார்வன் என்ன பண்ண மாட்டான், ஊரை விட்டா வரமாட்டான். அவன் பத்திரமா சேஃபாக இருந்துட்டு இருப்பான். அவனை வெளியில் கொண்டு வரத்துக்காக கர்த்தர் என்ன பண்ணார்னா, அவருக்கு எல்லா ரூட்டும் தெரியும். பரலோகத்தில் இருக்கிறார், அவர் மேலே இருக்கிறாரு. அவர் வந்து கூகுள் மேப்பு காட்டுற மேப்பை விட அவருக்கு எல்லா மேப்பும் தெரியும். கூகுள் மேப் பாருங்கள், சில நேரத்தில் கரெக்டாக காட்டும், சில நேரத்தில் எடா கூடமாக காட்டி விட்டுடும். எங்கேயோ போய் முட்டு சதில் நின்றுட்டு இருப்போம். சில நேரத்தில் கூகுள் மேப்பை நம்புறது நல்லது, சில நேரத்தில் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லது. சில நேரத்தில் முட்டு சந்தில் போய் நிறுத்தி வச்சுட்டு உங்கள் டெஸ்டினேஷன் வந்துடுச்சுன்னும், யூ ரீச் யுவர் டெஸ்டினேஷன்னும். பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஃபோன் பண்ணால் சொல்லுவார், எங்கே இருக்கிறீங்க, ஐயோ அங்கே போயிட்டீங்களா, இப்படிக்கா போகிறதுங்க. ஆனால் அந்த மேப்பு கூட தப்பாக காட்டிட்டோம். இவர் கரெக்டான மேப்பு. இவர் பரலோகத்துலேருந்து மேப்பு பார்க்குறாரு. இங்கேருந்து கிளம்புறாங்க, இப்படி வரணும், இப்படி போகணும். ஆனால் அவர் சொல்கிறார், இப்படி வேணா அப்படிக்கா போய் சுற்றிடுவா. இப்போ பார்வன் தான் நினைக்கிறான் தெரியுங்களா, ஜனங்கள்லாம் வெளியில் போயிட்டாங்க, ஆனால் இவங்களுக்கு என்ன தெரியல, எங்கே போகணும்னு தெரியல, எல்லாம் திருதுன்னு முழிச்சுன்னு இருக்கிறான், குழப்பத்தில் இருக்கிறான். இதுதான் ரைட் டைமு, நம்ம எல்லாரும் போனால் அவனை என்ன பண்ணிடலாம், காலி பண்ணிடலாம். ஒரு யுத்தத்தை போட்டு கொஞ்சம் பேரை வெட்டி விட்டோம்னா, கொஞ்சம் பேரை சாகடிச்சோம்னா, மீதி இருக்கணும் என்ன பண்ணுறான், ஐயோ வெட்டாதீங்க ஐயா, நாங்களாம் திரும்ப பழையபடி வந்து என்ன பண்ணிடுறோம், உங்களுக்கு அடிமையாக வேலை செய்கிறோன்னு வந்துடுவான்னு சொல்லிட்டு இவன் பார்வோன் ரெடி ஆகிட்டான். அப்போ கவனிங்க, கர்த்தர் ஒரு பிளான், பார்வோனை வெளியில் கொண்டு வரத்துக்கு கர்த்தர் ஒரு பிளான் போடுறாரு. இந்த சில நேரத்தில் வீட்டுக்குள்ளே எலி இருக்கும், ஆனால் வெளியிலே வராது. இங்கே ஓடும் அங்கே ஓடும், டக் புக்குன்னு ஒழிஞ்சிக்கும். அதை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, எலியை நீங்கள் தேடி எல்லாத்தையும் எடுத்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஒரு கூண்டை வாங்கி அந்த கூண்டில் ஒரு சின்ன கருவாடை மாட்டி, ஆமாம் மற்ற எது வச்சாலும் சீக்கிரத்தில் வராது, ஒரு கருவாடை கொஞ்சம் சுட்டு அதில் கொக்கியில் குத்தி அப்படி கூண்டோடு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எலி எப்படி வந்துடும், வாசனை போன உடனே அவரால் உள்ளே இருக்க முடியாது, அது இழுத்துரும் வாசனை. உள்ளே போன உடனே அவர் மூக்கில் பட்ட உடனே அவர் எலி மெதுவாக அவரே வந்துடுவார். வந்து கூண்டுக்குள்ளே வந்து கருவாடை நக்குனார்னு வச்சுக்கோங்க, டபாக்குன்னு மூடிடும் கூண்டு. அது போல் தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, எலி மாதிரி பார்வோன் அவன் எங்கேயோ ஒழிஞ்சுன்னு இருக்கிறான், அவனை வெளில வர வைக்கணும். அவனை வெளியில் வர வைக்கிறதுக்கு பொறி எங்கே வச்சாரு, இஸ்ரவேல் ஜனக்கு தான் பொறி. அவர் லாங் ரூட்டு சுத்த வச்சாருங்களா. ஏன் சுத்த வச்சாருன்னா, அந்த எலி வெளியில் வந்து மாட்டுறதுக்கு பொறி இவங்க தான். அவன் யோசிக்கிறான், ஐயோ எல்லாம் இவ்வளோ பேர் போய்விட்டான், லட்சக்கணக்கான பேர் போயிட்டான், எல்லாம் எங்கே என்ன பண்ணிருக்கிறான் கேட்குறான், விசாரிக்கிறான். எங்கே போனாங்க, எல்லாம் வனாந்தரத்தில் போயிருக்கிறாங்க ஐயா, கடலாண்ட போய் உட்காந்துக்கிறாங்க ஐயா, அவங்களுக்கு எங்கே போகுதுன்னு தெரியல ஐயா, முழிக்கிறாங்க ஐயா. ஓஹோ, அப்போ செத்தான் போடு, எல்லாம் ரதங்களை ஆயத்தப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பி வரான். அல்லேலூயா. வசனம் படிக்கலாம் பாருங்க, திருப்பி படிக்கலாம், வசனத்தை படிக்கிறேன். 17. பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து. நான் பிளான் பண்ணுறான், ஒரு யுத்தம் பண்ணால் ஜனங்கள் என்ன ஆயிடுவாங்க, மனமடிஞ்சு சோர்ந்து போய் பயந்து திரும்ப நம்மகிட்ட வந்துடுவாங்கன்னு சொல்லி
அவன் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி, அவன் சொல்கிறான் எகிப்துக்கு திரும்புவாங்கன்ட்டு. ஆனால் இந்த ஆண்டவரும் பாருங்க அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணுறாரு. அவன் என்ன நினைக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவரை டிசைன் பண்ணி அனுப்புகிறாரு. இவர் பாருங்க, பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்பொழுது உங்களோடு கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான். ஹலோ, இன்னைக்கு இவங்க ரிலீஸ் ஆயிட்டாங்க. ஆனால் 400 வருஷத்துக்கு முன்னாடி யோசேப்பு அந்த இஸ்ரவேல் தேசத்தில் மரிக்கும்போது, எகிப்தில் மரிக்கும்போது அந்த ஜனங்க கிட்டெல்லாம் ஒரு சத்தியம் வாங்குறாரு. என்ன சத்தியம் வாங்கினா தெரியுங்களா? நீ எகிப்தில் இருக்கிற எவ்வளோ நாள் இருந்தாலும் சரி, ஒரு நாள் கண்டிப்பாக உன்னை விடுதலை ஆக்குவார் கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த வசனம் பாருங்க, அவர் சொன்ன வார்த்தை, யோசேப்பு சொன்ன வார்த்தை பாருங்க, தேவன் நிச்சயம் உங்களை சந்திப்பார். தேவன் நிச்சயம் உங்களை என்ன பண்ணுவார்? சந்திப்பார். இந்த பிரச்சனையில போராடின்னு இருக்கிறியா? கவலையே படாத, தேவன் நிச்சயம் உங்களை சந்திப்பார். பெரிய போராட்டத்தோடு போராடி கொண்டிருக்கிறீங்களா? அவ்வளோதான் நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. 400 வருஷம் அடிமையாக இருக்கிறாங்க. எத்தனை வருஷம்? 400 வருஷம். நம்ம 40 நாளுக்கா ஒரு மாதிரி சொயின்னு ஆயிடும். 40 நாள் ஜுரம் அடிச்சிருதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி ஆயிடும்? பைபிள் அது, ஜெபம் அது, இயேசு அது, காசு அது, இப்போ எதுவும் வேணாம். 40 நாள் ஆச்சு, எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன், எவ்வளோ பேர் எனக்காக ஜெபம் பண்ணிட்டாங்க, ஒன்றும் நடக்கலை. இந்த இயேசு நான் என்ன நம்பி என்ன பண்ணார் எனக்கு? 40 நாளுக்கே சொயின்னு ஆயிடுறீங்களே. 400 வருஷம். எத்தனை வருஷம்? 400 வருஷம் ஆச்சு அடிமையாக இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. மறந்தே போயிருப்பாங்க. தேவனை மறந்துட்டாங்க, தேவன் அற்புதம் செய்வார்ன்றதை மறந்துட்டாங்க, தேவன் அதிசயம் செய்வார்ன்றதை மறந்துட்டாங்க. எல்லாம் 0ல் வந்து நின்றுச்சு. ஆனால் கர்த்தர் 0ல் நிற்கல, அவர் 100ல் தான் இருக்கிறார் எப்பவுமே. நம்ம ஃபெய்த் 0ல் வரலாம், ஆனால் அவருடைய பவர் எப்பவுமே 100ல் தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஃபெய்த்து 0க்கு இறங்கிடலாம், சொங்கின்னு இறங்கிடலாம். இந்த பிபி செக் பண்ணுவாங்க, செக் பண்ணும்போது அது புசு புசுன்னு ஏறும். கையில் கட்டிட்டு அதை அழுத்துவாங்க, அழுத்துவா புஸ்கு புஸ்குன்னு ஏறும். ஒரு செகண்டாக விடுவாங்க பாருங்க, சொங்கி வந்துட்டு. நம்ம ஃபெய்த் அப்படிதான், பிபி மாதிரி. கொஞ்சம் வசனெல்லாம் கேட்ட உடனே என்ன ஆகும்? புஸ்கு புஸ்குன்னு ஏறும். கர்த்தர் செய்வார். அப்புறம் வீட்டில் போய் பிபி செக் பண்ணுற விஷயம் பார்க்கும்போது என்ன வரணும் உங்களுக்கு? இப்போ விசுவாச ஞாபகத்துக்கு வரணும். அது புசு புசுன்னு ஏறும்போது நினைக்கணும், இப்படி தான் நம்ம கூட வசனெல்லாம் கேட்கும் போது, சர்ச்சிலலாம் இருக்கும் போது விசுவாசம் என்ன பண்ணுது? புசு புசுன்னு ஏறுது. அங்கே கழட்டின உடனே எப்படி இறங்குறது? புஸ்குன்னு இறங்கிற மாதிரி ஆயிடும். பாருங்க, கர்த்தர் வந்து அவர் பவர் எப்பவுமே 100ல் தான் இருக்குதுங்க. அவர் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, அவருடைய அதிசயங்கள் குறைந்து போகவில்லை. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் யுகங்கள் யுகங்களாய் மாறாதவராய் இருக்கிறார். ஆனால் நம்முடைய விசுவாசம் தான் சில நேரத்தில் 100 இருக்குது, சில நேரத்தில் 50 இருக்குது, சில நேரத்தில் 25, சில நேரத்தில் 0. நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆனால் அவர் பாருங்க, யோசேப்பு சொல்ற வார்த்தை, தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். 400 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் கர்த்தர் சந்திக்கிறார். கர்த்தர் மறக்கல. அது அந்த வார்த்தை பாருங்க, அவர் சொல்ற தேவன் நிச்சயமா உங்களை சந்திப்பார். அந்த ஒரு விசுவாசம் இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பல கஷ்டங்கள் வரலாம், பல போராட்டங்கள் வரலாம், பல நிந்தைகள் வரலாம், பல அவமானங்கள் வரலாம், பல தோல்விகள் வரலாம். உலகமே கேட்கலாம், எங்க உங்க இயேசு? இயேசு இயேசுன்னு ஓடினியே, ஜெபம் பண்ணியே, உபவாசம் இருந்தியே, காணிக்கை கொடுத்தியே, எல்லாம் செஞ்சியே, ஊழியம் செஞ்சியே, எங்க உங்க இயேசு? உலகம் கேட்கலாம், கேலி கிண்டல் பண்ணலாம், பரியாசம் பண்ணலாம்.
சோர்ந்து போகாதீங்க. இந்த உலகம் இயேசுவையே கேட்டுச்சு. இந்த உலகம் யாரை கேட்டுச்சு? இயேசுவே சிலுவையில் தொங்கும் போது கேட்டுச்சு. தேவனுடைய குமாரன் என்று சொல்லி ரொம்ப பண்ணியே அந்த தேவன் உன்மேல் பிரியமா இருந்தால் அவர் உன்னை என்ன பண்ணிட்டு இப்போ சிலுவையில் இருந்து விடுதலை ஆக்கட்டுமே அப்படின்னு உலகம் கேட்டுச்சு. அந்த உலகம் இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் கேட்கும். அவரே கேட்டுச்சு, அவரே கேட்டுச்சு, சிலுவையிலிருந்து இறங்கி வா. இப்போ நாங்கள் நம்புவோம். அவர் சிலுவையிலிருந்து இறங்கி வந்தால் அங்கே நின்று ஒரு கொஞ்சம் பேர் தான் அவர்கிட்ட போயிருக்க முடியும். நம்மலாம் போயிருக்க முடியாது. அவர் சிலுவையில் தொங்குறதுனால தான் அந்த கொஞ்சம் பேர் போனாலும் நம்ம அநேகம் ஆயிரம் பேர் கிறிஸ்துக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்றது, அவர் தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், அவருக்கு முன்னாடி இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தாரு. 1000 அவமானம் வருது, கேரே பண்ணல, போடா போ அப்படின்னு விட்டாரு. நம்ம லைஃப்பில் அதெல்லாம் முக்கியம். நம்ம லைஃப்பில் எப்பவுமே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்காரோ அதை செய்வார். அவர் நமக்கு என்ன வாக்கு கொடுத்துருக்காரோ அதை நிறைவேற்றுவார். உலகம் 1000 சொல்லும். 10 நாளாச்சே ஒன்றும் நடக்கலையே, 20 நாளாச்சே ஒன்றும் நடக்கலையே, 30 நாளாச்சே ஒன்றும் நடக்கலையே. நம்ம சொல்லணும், உனக்கு என்ன, நீ சும்மா இரு, அவர் செய்வார். எலிசா சொன்னார் சூப்பரா அந்த வேர்டு. ஆண்டவர் எலியாவை எடுத்துக்கொள்ள போகிறார் தேவன். எலிசாவுக்கு தெரிஞ்சிச்சு தேவன் என்ன பண்ண போறாரு, எலியாவை எடுத்துக்கொள்ள போறாரு தெரியும். ஆனால் ஊரில் இருக்கிறவங்களாம் வந்து சொல்லிட்டு போகிறான் எலிசா கிட்ட, உனக்கு விஷயம் தெரியுமா, உன்னுடைய எஜமான் யாரு, உன் குருவை தேவன் எடுத்துக்க போறாரு, அது தெரியுமா விஷயம் உனக்கு? எலியா சொல்றாரு, எனக்கு தெரியும், நீங்க சும்மா இரு. சூப்பராக சொன்னார், எனக்கு தெரியும், நீ சும்மா இரு, நீ பிரச்சனை எதனா உருவாக்கி விட்டுறாது. சில ஆளுங்க அப்படிதான் வந்து சும்மா இருக்கிறதே கிடையாது. உனக்கு தெரியுமா, இவ்வளோ நாள் ஆச்சு கடவுள் ஏன் செய்யலை உனக்கு, நீ எதனா பண்ணியிருப்ப, உனக்கு எதனா இருக்கும், அது இதுன்னு என்ன சொல்லி உள்ள குழப்பிடுவாங்க. ஒரு பொருத்தனை பண்ணி பாரு. இந்த பொருத்தனை வேலையிலேயே இறங்கக்கூடாது. பொருத்தனைன்னு சொன்னால் அது மண்டையிலே ஒன்று போட்டு அனுப்பிவிடு, கெட்டியே வராது, ஓடிப்போ. ஆமாம், பொருத்தனைன்னு யாருன்னா வந்துச்சுன்னா ஒரே வார்த்தை தான் சொல்லணும், அப்பால போ சாத்தானே. பொருத்தனையை எடுத்துட்டு வந்து மாட்டி விட பார்க்குற. கர்த்தர் நல்லவருங்க, நிச்சயமாக செய்வார். அவர் உங்களுக்காக சிலுவையில் தம்முடைய விலையேறப்பெற்ற ஜீவனையே கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் அற்ப காரியம். உங்களுக்கு சுகத்தை கொடுப்பது அற்ப காரியம், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பது அற்ப காரியம், உங்களை வாழ வைப்பது அற்ப காரியம், உங்களுக்கு தேவைகளை சந்திப்பது அற்ப காரியம். விலையேறப்பெற்ற ஜீவனே கொடுத்திருக்கிறாருங்க. அந்த விசுவாசம் வேணும். யாருன்னா வந்து என்ன சொல்லணும், அவர் பெரிய பொக்கிஷத்தையே எனக்காக கொடுத்துட்டாரு, இதுன்னா இது சில்லற வேலை, இதெல்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், செய்வார். அதுதான் யோசேப்பு சொல்றார், தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். அப்படி சந்திக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும், வெளியில போகும்போது என் எலும்புகளை இந்த இடத்திலிருந்து கொண்டு போங்கள். எங்க கொண்டு போனோம், கானான் தேசத்துக்கு போறீங்களா, அங்க எடுத்துன்னு போய் நான் அடக்கம் பண்ணி எலும்பு அடக்கம் பண்ணு அப்படின்னு சொல்லி உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான். சரி, 20வது வசனம், அவர்கள் 20வது வசனம், அவர்கள் சுக்கத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். 21வது வசனம், அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் டபுள் பிளெஸிங். இவங்களை வழி நடத்த கர்த்தர் பாருங்க, பகலில மேகஸ்தம்பம், இரவில அக்கினி ஸ்தம்பம். எப்படி நடத்தின்னு போனாரா, பகல்ல மேகஸ்தம்பம், நைட்ல அக்கினி ஸ்தம்பம். ஏன் பகல்ல மேகஸ்தம்பம் அப்படின்னா, பகல்ல பயங்கரமா வெயில் அடிக்குது. இவங்க தங்கி இருக்கிற இடத்த சுற்றி என்ன இருக்கு தெரியுமா, ஃபுல்லா மேகம் இருக்குது. எப்படி இருக்குது, ஃபுல்லா மேகம் இருக்குது இவங்க தங்கி இருக்கிற இடம்லாம் சுற்றி. அப்போ எவ்வளோதான் வெயில் அடிச்சாலும் இவங்களுக்கு என்ன பண்ணல, வெயிலே தெரியலங்க, குளுக்குளுன்னு இருக்குது. ஏன்னா இவங்க எந்த ஓரத்தில் இருக்கிறாங்க, பீச் ஓரத்தில் இருக்கிறாங்க. ஒன்று பீச் ஓரத்தில் இருக்கிறாங்க, இன்னொன்று மேகஸ்தம்பம், வெயில் சூரிய வெளிச்சம் வராதபடி பார்த்துருங்களா, நல்ல சூரியன் வெயில் அடிக்கும், சுளீர்னு அடிக்கும், அப்படியே ஒரு கிளவுடு பாஸ் ஆகும். மேகம் பாஸ் ஆச்சுன்னா பாருங்க, அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நிழல் நம்மளை தாண்டி போவோம். எப்படி இருக்கிறதுங்களா அந்த நிழல்,
அதை அனுபவிச்சுங்க தான் தெரியும். சூப்பராக இருக்கும். ஐயோ இன்னும் கொஞ்சம் பெரிய வேகமாக போகக்கூடாதா அப்படின்னு இருக்கும். அது போல தாங்க கர்த்தர் அந்த ஜனங்களை பகலில் பாதுகாக்க, அடிக்குது வெயில், பயங்கரமாக வெயில் அடிக்குது, ஆனால் அந்த வெயிலிருந்து பாதுகாக்க பகலில் மேகஸ்தம்பம், நைட்டில் என்ன ஸ்தம்பம்? நைட்டில் அதுக்கு அக்னி ஸ்தம்பம் தங்கி இருக்குது. பீச்சு ஓரம் அந்த ஊரில் டைப் அப்படி தான். இப்போ பஞ்சாப் போயிருந்தீங்களே, பகலெல்லாம் நல்லா வெயில் அடிக்குது. நைட்டு 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடுச்சு, 26 டிகிரி செல்சியஸ் 10 மணிக்கு. அப்புறம் 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா 20 டிகிரி செல்சியஸ் ஆச்சு. விடைக்காலம் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா 15 டிகிரி செல்சியஸு. குளிர்து பயங்கரமாக, 15 டிகிரி. ஏசி 15 வச்சு தூங்குற மாதிரி இருக்குது ஊரை. இங்கே இருக்கிற பஞ்சாபே எப்படி இருந்தால் அந்த ஊர் எப்படி இருந்திருக்கும்? அதுவும் வனாந்திரம், பயங்கரமான குளிர், எல்லாம் வரைச்சி போயிடுவான். அவனாம் என்ன வீடு கட்டினா இருக்கிறான்? நம்மளாம் வீடு கட்டின்னு இருக்கிறோம். அவனை வீடாக கட்டி வச்சுருக்கிறாங்க இல்லைங்க, எல்லாம் டென்ட்டு போட்டு தங்கி இருக்கிறாங்க. எல்லா ஜனங்களும் எதில் தங்கி இருக்கிறாங்க? டென்ட்டு போட்டு தங்கி இருக்கிறாங்க. அவங்கள பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் பாருங்க, நைட்டில் வந்து பகலில் மேகஸ்தம்பம் வச்சாரு, நைட்டில் வந்து அக்னி ஸ்தம்பம். அவங்க இருக்கிற இடமே எப்படி இருக்குது? என்னதான் பனி பெஞ்சாலும் அப்படியே வாமாக இருக்குது, கதை 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 கதைன்னு இருக்குது. கவனிங்க, சில பேர் சொல்கிறாங்க சொகுசெல்லாம் விரும்பக்கூடாதுன்ட்டு. கர்த்தர் சொகுசை தான் கொடுத்து கொண்டு வந்தார். ஹலோ, சில பேர் சொல்லுவாங்க நீ கிறிஸ்தவன் ஆயிட்டா சொகுசை விரும்பக்கூடாது, சொகுசை விரும்பினால் நீ பாவம் செய்கிறாய், கஷ்டப்பட்டு நடக்கணும், கடினமா இருக்கணும், எல்லா பாடுகளையும் அனுபவிக்கணும். நீ சொகுசா ஏசியில தூங்குறியா? கர்த்தர் அப்படிதான் தூங்க வச்சாரு. நம்ம ஊர் மாதிரி வெயில் காலமா இருந்தா நைட்ல என்ன பண்ணிருப்பாரு ஆண்டவரு? அக்னி ஸ்தம்பம் இல்ல, ஏசி ஸ்தம்பத்தை வச்சிருப்பாரு. அப்படியே வெயில் தெரியாதபடிக்கு அப்படியே ஒரு 20 டிகிரி 24 டிகிரி டெம்பரேச்சர்ல என்ன பண்ணிருப்பாரு? வச்சிருப்பாரு. கர்த்தர் கவனிங்க, நீங்க நல்லா தூங்கணும்னு விரும்புறாரு, ஏசி போட்டு தூங்கணும்னு விரும்புறாரு. ஏசி வாங்குவீங்க நிறைய பேர் இந்த வருஷத்துல. அல்லேலூயா. எத்தனை பேர் ஏசி இல்லை? கை தூக்குங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆமா பகலில மேகஸ்தம்பத்தை கொடுத்தவர் வெயிலுக்கு ஏசியை கொடுப்பார். ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஆமென். ஆமா, திரும்ப ஒரு முறை ஒரு அட்டெம்ப்ட் சொல்றேன். யார் வீட்டிலலாம் ஏசி இல்லையோ, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகலில வெயில் சேதப்படுத்தாத படிக்கு, வெயில் வேதனைப்படுத்தாத படிக்கு மேக ஸ்தம்பத்தை கொடுத்தவர் ஏசி என்கிற ஒரு ஸ்தம்பத்தை உங்களுக்கு கொடுப்பார். ரிசீவ் பண்ணிக்கங்க. அல்லேலூயா. அவரே விரும்புறாருங்க. ஜனங்க கேட்டாங்களா ஆண்டவர்ட்ட, கர்த்தாவே ரொம்ப வெயில் அடிக்குது. யாரும் கேட்கல. அவனை விட்டா வெளியில விட்டாலுமே போதும் நினைச்சு சந்தோஷமா வாழ்ந்துருக்கிறான். வெளியில விட்டா போதும் சந்தோஷமா வாழ்ந்துருக்கிறான். ஆனா இவரா கொடுக்குறாரு. என் பசங்க எப்படி இருக்கக்கூடாது? விசிறி வச்சு விசிறு இந்த வாழ்க்கை கர்த்தர் விரும்பல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இதுதான் பரிசுத்தர் நினைக்கிறாங்க. இப்படி விசிறி வச்சு விசிறு பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இது கர்த்தர் விரும்பாத வாழ்க்கை. கர்த்தர் மேகஸ்தம்பத்தை கொடுத்தார். பகலில் வெயில் அவர்களை சேதப்படுத்தாத படிக்கு, வெயில் வேதனைப்படுத்தாத படிக்கு, உஷ்ணம் அவர்களை கஷ்டப்படுத்தாத படிக்கு என்ன போட்டு விட்டாரு ஜனங்களுக்கு? மேகஸ்தம்பம் என்கிற ஏசியை போட்டு விட்டார். பெரிய ஏசி, கரண்ட் பில்லு கிடையாது. நான் வானிலை ஏசி வாங்குறது சந்தோஷம் தான். ஆனால் அடுத்தது பக்குன்னு ஒன்று அடிக்கும் உள்ள. என்னடா கரண்ட் பில்லு நிறைய வருதாமே. உடனே ஏசி வாங்குற வீட்டில் போய் உட்காந்து, உங்கள் வீட்டுக்கு போன மாதம் எவ்வளோ வந்துச்சு கரண்ட் பில்லு? சம்பாதிக்கிறத வாழ்கிறதுக்காக தான். அதை சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழுங்க. கர்த்தர் வந்தார்னா சந்தோஷமாக போய் சேருவோம். சேர்த்து வைக்கிறதா யாருக்கு சொந்தமாகும்? ஹலோ, கஷ்டப்பட்டு வைத்த வாயை கட்டி சேர்த்து வைக்கிற, கர்த்தர் வந்துட்டார்னா பறந்து போயிடுவேன். அப்புறம் சேர்த்து வச்சதுல என்ன பண்ண போற? வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் சேமிப்பே வேணும், கொஞ்சம் நல்லா நம்ம வாழவும் செய்யணும். என்ன சொல்கிறீங்க? சேமிப்பே வேணும். கஞ்சனா கருமையாகவும் இருந்துடக்கூடாது.
கொஞ்சம் இப்படியும் வரணும். வந்து கொஞ்சம் நல்லா ஹோட்டல் போங்க, நல்லா சாப்பிடுங்க. கொஞ்சம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார் காசு கையில். காசை வச்சுக்கினே காசையே பீரோவில் வச்சு எண்ணி வைக்கிறது, மூடி வைக்கிறது, எட்டுறது, திருப்பி உள்ளே வைக்கிறது, எட்டுறது, உள்ளே வைக்கிறது. என்ன வாழ்க்கை இது? கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கப்பா லைஃப்பை. நான் நானும் சொல்கிறதா? ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் பாருங்க, இந்த ஜனங்க வனாந்திரத்தில் இருக்கிறாங்க, வெயிலில் இருக்கிறாங்க. கர்த்தர் நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம்? கஷ்டத்தில் தான் நடத்தணும், கஷ்டத்தின் வழியாக தான் இவனுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு என்ன பண்ணிருக்கலாம்? இந்த மேகஸ்தம்பம்லாம் வச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சொல்லிருக்கலாம், வெயில் உனக்கு மட்டும்தான் வெயிலா, எல்லாருக்கும் தான்டா வெயில், சும்மா வாயை முழுக்கமுன்னு வாடா சொல்லியிருக்கலாம். இனி உலகத்தில் அப்படிதான் சொல்றாங்க, உனக்கு மட்டும்தான் கஷ்டமோ, எல்லாருக்கும் தான் கஷ்டம், நீயும் பாட அனுபவி. இயேசுக்காக வர பாடம் என்ன தெரியுங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இந்த உலகம் நம்மை நிந்திக்கும், அவமானப்படுத்தும், கேவலமாக பேசும். அந்த ஒரே ஒரு பாடம் தான் சுமக்கணும். மீதி இந்த பாடலாம் நம்ம சுமக்கக்கூடாது. இதுக்கு கர்த்தருக்கு சித்தமானதே கிடையாது இந்த பாடுகள் நம்ம சுமக்கணுன்றது. இயேசு ஏற்றுக்கிறதுக்காக கவர்மெண்ட் சலுகை கட் பண்ணோம். இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை அவன் அங்கே பார்த்துக்கணும். இங்கே கேன்சலா? நோ ப்ராப்ளம், நான் அங்கே பார்த்துக்கணும். போ. அவன் கேன்சல் பண்ண வைக்கிறதே காரணம் என்ன? நீ ரொம்ப நேரம் இங்கே பார்த்துங்கிற, அவரை பார்க்க மாட்டேன்ற. அதான் அவன் உன்னை கண்டுபிடிச்சி நீ கிறிஸ்டின் ஆகிட்டா, அதனால் உனக்கு என்ன சர்டிஃபிகேட் இல்லை, எஸ்சி சர்டிஃபிகேட் கிடையாது, நீ பிசின்னு மாற்றி விட்டுட்டான். பரவாயில்ல, சந்தோஷப்படுங்க. பிசின்னு மாற்றிட்டானா நோ ப்ராப்ளம். இப்போ கண்ணை எங்கே பார்க்க போகிறோம்? பர்வதங்களுக்கு நேராக. அங்கே மேலே பார்த்துக்க வேண்டியது தான். எஸ்சியாக தான் கீழே பார்க்கணும், பிசி ஆகிட்டா மேலே பார்த்துக்கணும். இவனுக்கு பண்ணுறது ரொம்ப அநியாயங்க கவர்மெண்ட் பண்ணுறது. ஒரு மனுஷனுக்கு உதாரணமாக ஒரு ஆதி திராவிடர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த ஆதி திராவிடருக்கு நல்லா கவனிங்க, சலுகை எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க? இந்து மதம் அடிப்படையில் சலுகையா, ஆதி திராவிடர் என்பதின் அடிப்படையில் சலுகையா? இந்து மதம் அடிப்படையில் சலுகை கொடுக்கல. இந்து மதம் அடிப்படையில் சலுகை கொடுத்தா எல்லாருக்குமே சலுகை கொடுக்கணும். இந்துன்னு போட்டுக்கிற எல்லாருக்கும் சலுகை கொடுக்கணும். ஆனால் அவன் எதன் அடிப்படையில் சலுகை கொடுக்குறான்னா, இந்த இனம் ஆதி திராவிடர்கள், இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், முன்னேற்றம் அடையாத சமூகமாக இருக்கிறது. அதனால் இந்த சமூகம் நல்லா வரணுன்றதுக்காக அரசாங்கம் அவங்களுக்கு சலுகை கொடுக்குது. ஆதி திராவிடன்றது அவங்களுடைய சமூகம், அதுக்காக தான் சலுகை. கிறிஸ்டினா மாறின உடனே கட் பண்ணுறான். நான் கேட்குறேன், கிறிஸ்டினா மாறினா மதம் தான் மாறினான ஒழிய சமூகம் மாறலையே. சமூகம் அதே சமூகம் தானே. கிறிஸ்டினா ஆகிட்டாலும் சாதி திராவிடர் சமூகத்தில் தானே இருக்கிறான். கிறிஸ்டினா ஆகிட்ட உடனே நான் பாப்பா வீட்லையோ அக்ரகரத்துலேயே அவர் குடிசை போட்டு கொடுத்துட்டேன். இல்லை இல்லை. ஆனால் பாருங்க, சலுகை மட்டும் கட் பண்ணிடுறான். இதுதான் பிசாசு. இதெல்லாம் பிசாசு வேலை. பிசாசு என்ன பண்ண தெரியுங்களா? கிறிஸ்டின் ஆகிட்டியா, உனக்கு சலுகை கிடையாது. நான் சொல்கிறேன், நோ ப்ராப்ளம், போயா நீயும் கவர்மெண்ட்டும். எனக்கு வேற ஒரு கவர்மெண்ட் இருக்குது, பரலோக கவர்மெண்ட் இருக்குது, அது எனக்கு எல்லாம் கொடுக்கும். உன் கவர்மெண்ட் லாஸ் ஆகிடும். உன் கவர்மெண்ட் 5 வருஷத்துக்கு அப்புறம் மாறிடும். உன் கவர்மெண்ட்டில் ஸ்கீம் போடுவேன், செய்யறதுக்கு பணம் இருக்காது. அங்கே என் கவர்மெண்ட்டில் ஒன்றும் குறையாது. அங்கே ஸ்கீம் போட்டால் போட்டது தான். நான் செத்துட்டா கூட என் பிள்ளைங்களுக்கு வரும். நீ செத்துட்டா கேன்சல் பண்ணுவேன். அவர் செத்துட்டார பென்ஷன் கிடையாது, அப்புறம் அவள் தான் போ. என் கவர்மெண்ட் ஸ்கீம் போட்டுச்சுன்னா எனக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு அப்புறம் பேர பிள்ளைங்க வரும் பென்ஷனு. அல்லேலூயா. அப்போ எந்த கவர்மெண்ட்டு நல்ல கவர்மெண்ட்டு? சும்மா நான் எஸ்சி, எனக்கு அந்த சர்டிஃபிகேட் இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் தூக்கி போட்டுங்க, அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. ஏற்றுக்குன்னா ஏற்றுக்கோ, இல்லை நீ கிறிஸ்டின் ஆகிட்டா நான் பிசி தான் போட்டேன், தாராளமாக போட்டுக்கிட்டு இப்போ போட்டுக்கிட்டு வாங்கி வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், டபுள் பிளஸிங் கொடுத்தாரு. டபுள் பிளஸிங். இந்த மேகஸ்தம்பத்தை அக்கினி ஸ்தம்பத்தை என்ன பண்ணார் தெரியுங்களா? இவங்க பார்வனும் சரி டைம் இல்லை, அதனால் வசனம் படிக்க முடியல. என்னால் டைம் இல்லாதனால வசனம் படித்து உங்களுக்கு விளக்க டைம் இல்லை. 22வது வசனம் படிக்கிறேன் பாருங்க. பகலில் மேகஸ்தம்பமும் இரவில அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தர் கொடுத்தானா கொடுத்தது தான், விலகாது. கர்த்தர் ஆசீர்வதிச்சாருன்னா ஆசீர்வாதம் தான். பிசாசு தான் வந்து என்ன பண்ண தெரியுமா, காதில் வந்து சொல்லுவான், கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறம் போயிடும், இப்படியே இருப்பேன்னு நினைக்காத. பிசாசு யாரா ஏஜென்ட் அனுப்புவான், வந்து அது கத்தும், ரொம்ப இப்படியே இருப்பேன்னு நினச்சிடாத, யானைக்கும் அடி சறுக்கும். நீ சொல்லணும், யானைக்கு அடி சறுக்கலாம், ஆனால் இந்த ஞானமணிக்கு அடி சறுக்காது. உங்க பேரை போட்டுக்கங்க. ஏன் உடனே என்ன பார்க்குறீங்க? உங்க பேரை போட்டுக்கங்க, போட்டு சொல்லுங்க, யானைக்கும் அடி சறுக்கும், யாருக்கு அடி சறுக்காது? உங்க பேரை சொல்லிக்க, எனக்கு அடி சறுக்காது. ஆமா, உலகத்தான் பாடுறாங்க, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அப்படின்றான். அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உன்னை சேரும்ன்றான். நான் சொல்றேன், நம்ம தான் பாடினாத ஆண்டவரை பார்த்து, வெற்றி மீது வெற்றி வந்து யாரை சேரும்? என்ன சேரும்? அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் யாரை சேரும்? இயேசுவே உண்மை சேரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வந்து சும்மா இப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் பாருங்க, விலகவில்லை. பகலில் மேக ஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்கள் இப்படி வந்து உட்காருமா. பகலில் மேக ஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களை விட்டு என்ன பண்ணல? விலகவில்லை. பழைய உடன்படிக்கையிலேயே இப்படி இருக்குதுன்னா, நம்ம அதை விட விலையேற பெற்ற புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டு இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், மீட்கப்பட்டு இருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம், நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். நம்மளை விட்டு விலகாது. அல்லேலூயா. ஏசாயா 54:10 படிச்சு பாருங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாமலும் நிலை பெயராமலும் இருக்கும். அல்லேலூயா. ஒரு கையை தட்ட மாட்டேன்றீங்களே, நல்லா கை தட்டணும், சும்மா சப்பாக் 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 இல்லை. சரி, ஆண்டோடைய கேம் பார்ப்போம். டைம் இல்லை, அடுத்த வாரம் பார்க்கலாமா? இல்லை, ஒரு 5 நிமிஷம் எடுத்து முடிச்சிடுவா, முடிச்சிடலாமா? சரி, நிறைய பேர் பொறுமை இல்லை, அடுத்த வாரம் வரைக்கும் வேண்டாம், மறந்துடுவோம் பாஸ்டர். இப்போவே சொல்லி சூட்டோட சூடாக என்ன பண்ணுறேன், திருப்பி போட்டிருக்க தோசையை. ஒரு பக்கம் வெந்துடுச்சு, இன்னொரு பக்கத்தை அப்படியே விட்டுடாதீங்க. என்ன பண்ணிட்டுங்க, போட்டுடலாம். அடுத்த அதிகாரம் 14, யாத்திராகமம் 14 1, 2 அப்படியே போகிற மாதிரி நான் படிக்கிறேன், அப்படியே ஃபாலோ பண்ணினா வாங்க, நிதானமாக படிக்கிறேன். கர்த்தர் மோசையை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவாக பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியில் பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையில் பாளையம் இறங்குவீர்களாக. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஏன் கர்த்தர் வந்து லாங் ட்ரிப் கொண்டு போறாரு? ஏன் சுத்தி சுத்தி வர வைக்கிறாரு? இவனை எலிய வெளியில வர வைக்கிறதுக்கு. எலி ஒன்று உள்ள இருக்குது, அதை அடிக்கணும். எலி வெளியில வர மாட்டேன்து, இவனை சுத்த விட்டா எலி என்ன பண்ணிடும், வந்துடும். யார் அந்த எலி? பார்வோன். அந்த எலி வெளியில வரதுக்கு தான் இவர் என்ன பண்றாரு, நீங்க சுத்த வைக்கிறாரு. அவர் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இப்படி ஜனங்க சுத்தி வந்தா அவன் என்ன சொல்லுவான், தேசத்தில் அவர்கள் திகைத்து திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஜனங்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு, ஆவதா, எலிக்கு வாசனை போகுது, இப்போதான் எலி கொஞ்சம் நவர ஆரம்பிக்குது. மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாத படிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம் என்றார்கள். இப்ப எலி நகருது, இப்போதான் நகர்ந்து மூவ் ஆகுது. அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். வந்துட்டான். இடையில என்ன நடக்குதுன்னா, பார்வோன் பின்னாடி வரத பார்த்துட்டு இருந்துச்சு, ஜனங்களாம் அழுதுங்க.
கர்த்தர் பயந்தாரா? ஜனங்க தான் பயந்தாங்க, கர்த்தர் பயப்படல. ஏன்னா கர்த்தர் தான் பிளான் அவருது. அவர் தான் பிளான் பண்ணி உன்னை வந்து பெலிஸ்தேர் தேசத்தின் வழியாக கொண்டு போவது சமீபமானாலும் ஏன் சுற்றி போக பண்ணார்னா, அவன் உள்ளே இருக்கிற எலியெல்லாம் வெளியில் வரணும், அதெல்லாம் காலி பண்ணணும். அவர் பிளான் வச்சுக்கிறாரு. எலியெல்லாம் வெளியில் வர வைக்கிறதுக்கு பார்வோன் என்கிற எலிகளை எல்லாம் வெளியே வர வைக்க இவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்படி ஒரு சின்ன ஸ்மெல் கொடுத்தாரு. அவன் சொல்கிறான், ஜனங்கள் திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அடைத்து போட்டது, அவங்கள போய் இப்போ காலி பண்ணிடணும்னு சொல்லிட்டு வரான். இந்த ஜனங்க பாருங்க, ஒரே அந்த ரத்தத்தை எல்லாம் பார்த்து பார்வனை பார்த்த உடனே பழைய வந்துடுச்சு. ஹலோ, எகிப்தில் இருக்கிற வரைக்கும் தான் பார்வனுக்கு பயப்படணும். எகிப்தில் இல்லை, வெளியில் வந்துட்டா பார்வனுக்கு என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. கர்த்தர் ஒருத்தருக்கு தான் பயப்படணும். ஆனால் இந்த ஜனங்க அவனை பார்த்து பயப்படுதுங்க, பயந்து ஒரே அமக்கலம் பண்ணிட்டாங்க. நீங்கள் அது இடையில பாருங்க, படிக்க டைம் இல்லை. நீங்கள் 7 முடிச்சிருந்தீங்களா, 16 வரைக்கும் நீங்கள் இடையில படிச்சு பாருங்க. ஜனங்க வந்து சொல்லுவாங்க, எகிப்தில் கல்லறை இல்லை என்ற இந்த வனாந்திரத்தில் சாகடுமடிக்கு எங்களை நீ கொண்டு வந்தீர் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுவான், நாங்கள் சொன்னோம் இல்லையா, அங்கேயே எங்களை விட்டுடு, நாங்கள் அடிமையாக இருந்து சோறு சாப்பிட்டு நிம்மதியாக இருந்துக்கிறோன்ட்டு, எங்களெல்லாம் கெடுத்துட்டியா, ஏன் கூப்பிட்டு வந்த அப்படின்னு எல்லாம் புலம்புறாங்க. மோசே ஆண்டுகிட்ட போய் புலம்புவார். ஆண்டு சொல்லுவார், நீ என்கிட்ட வந்து புலம்ப வேண்டியது என்ன, போய் உன் கையில் இருக்கிற கோலை எடுத்து போய் சமுத்திரத்துக்கு நேராக நீட்டுன்னுவார். அப்போ தான் அதுலேருந்து தான் படிக்கிறான். 16, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. ஹலோ, வார்த்தையை கவனிச்சிங்களா? பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் இல்லை, பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறாரு? நீ உன் கோலை, யார் கோலை ஓங்கணுமா? யார் கையில் இருக்கிற கோல்? உன் கையில் இருக்கிற உன் கோலை ஓங்கி சமுத்திரத்தை என்ன பண்ண? பிளந்து விடு. உன் கையில் கர்த்தர் கோல் கொடுத்துக்கிறாரு. அந்த கோல் என்ன தெரியுமா? இயேசுவின் நாமம். அதை வச்சுக்கின்னு அவர்கிட்ட போய் கெஞ்சிக்கின்னு இருக்கிற, கர்த்தாவே இந்த வியாதி எனக்கு வந்துடுச்சு. அவர் சொல்வாரு, உன் கையில் இருக்கிற கோலை ஓங்கி என்ன பண்ணுன்னு, அந்த வியாதியை மண்டையிலே அடிச்சு சாகடிச்சு போடு, பலந்து போடாத. சும்மா வந்து என்கிட்ட அழுதுக்குன்னு. கர்த்தர் கையில் கோலை கொடுத்தது எதுக்கு? புலம்புவதற்கு இல்லை, அந்த கோலை ஓங்கணும், கோலை பயன்படுத்தணும், சமுத்திரத்தை பிளக்கணும். அல்லேலூயா. உங்க கையிலெல்லாம் விலையேற பெற்ற கோல் இருக்குது சொல்லுங்க. அவன் செங்கோல் வச்சுக்கிட்டு பெரிய ஆட்டம் ஆடுறான். சில பேர் வெள்ளிக்கோல் வச்சு பெரிய ஆட்டம் ஆடுறான். நம்ம சொல்லணும், ஆமா, ஒரு மனுஷனாலும் பார்க்க முடியாது, ஒரு மனுஷனாலும் திருட முடியாது, விலையேற பெற்ற கோல் என் கையில் இருக்கிறது, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், இயேசுவின் நாமம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய கோலை வச்சுக்கின்னு, அந்த கோல் கடலையே பழக்கிற கோல். நீங்களாம் போய் மெரினால போய் நின்று இப்படி நீட்டி இயேசுவின் நாமத்தினால் மெரினா பிளப்பதாக பொழுதுறோம். ஆனா அந்த தைரியம் தான் நமக்கு இல்லை. பொழுது இழுத்து தொலைச்சிச்சுன்னு வச்சுக்கங்க, நம்மளை தூக்கி வச்சுட்டு வந்து பொழுதுருவாங்க. அதனால அந்த பயம் தான் நமக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஆனா பொழுதுறோம், நம்ம கையில பெரிய கோல் இருக்குது. இது சமுத்திரம் எடுத்து ஒரு பிரச்சனையெல்லாம் சரி பண்றதுக்கு நம்ம கையில் என்ன கொடுத்துக்கிறாரு? அதை ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு பாருங்க, சூப்பரா சொல்றாரு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நெட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. யாரை செய்ய சொல்றாரு? நான் செய்யறேன்னு சொன்னாரா? அவர் சொல்ற, நீ சொல்லு, நீ செய், நான் பேக்ரவுண்ட் ஒர்க்கை நான் பண்றேன். உன் வேலை என்ன வேலை? சொல்ற வேலை தான். செய்யற வேலை யார் வேலை? அவர் வேலை, அவர் செய்வாரு. நம்ம சொல்லணும், கோலை நீட்டி சொல்லணும். கடல் 2ஆக பிரியும்படி சொல்லுகிறேன். உடனே கர்த்தர் ஒரு பலத்த கீழ்காற்றை ராம் முழுவதும் வீச பண்ணினார். கடலை பிரித்தது, மதிலாய் நிற்க வைத்தது. அல்லேலூயா. அந்த வசனம் பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்களின் குதிரை வீரர் முதலாகிய
ரதங்கள், குதிரை வீரர் முதலாகி அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. திரும்பவும் டபுள் பிளெஸிங். திரும்பவும் என்னது? டபுள் பிளெஸிங். என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க இங்க, எகிப்தியன் இங்க இருக்கிறான், வந்துட்டான். கர்த்தர் என்ன பண்ணாராம்? முன்னாடி போயிருந்த நடந்த அந்த தேவன் ஆண்டவர் பின்னாடி வந்து நிற்கிறாரு. மேகஸ்தம்பம் எங்க வந்து நின்றுச்சு? பின்னாடி வந்து நின்றுச்சு. இந்த மேகஸ்தம்பம் ஒரே எப்படி இருக்குதுன்னா, ஒரே மேகஸ்தம்பம் இவனுக்கு இருட்டா இருக்குது, இவங்களுக்கு வெளிச்சமாக்குது. ஹலோ, கர்த்தர் எவ்வளோ நம்ம மேலே அக்கறையாக்குறாரு பாருங்க. நம்ம மேலே எவ்வளோ அக்கறையாக்குறாரு. அவன் வந்து நம்ம கிட்ட கூட வராத படிக்க அவனை தடுக்கிறாரு, தூரமாக வைக்கிறார். ஆனால் வர முடியல, இருட்டாக்குது, எங்கே போகிறோம் எங்கே வரோன்னு தெரில. அவன் அங்கே இருக்கிறான், இஸ்ரவேல் ஜனங்க இங்கே இருக்கிறாங்க, நடுவில் மேகஸ்தம்பம். இவங்களுக்கு நல்ல வெளிச்சமாக அடிக்குது, ஃபோக்கஸ் லைட் மாதிரி அடிக்குது. இவன் நல்லா பார்த்து பார்த்து நடக்கிறான் சூப்பராக. அவனுக்கு இருளோன்னு இருக்குது, தடிக்கு விழுறானுங்க, ஓடியாடுறவன் தடிக்கு விழுறான். கேட்டால் கல் இருக்குது தெரில, பள்ளங்குது தெரியல, உழுந்து ஏஞ்சி ஓடியாடுறான். இந்த மேகஸ்தம்பம் என்ன பண்ணுது? கொஞ்சம் இப்படி எடுத்த உடனே கொஞ்சம் வெளிச்சம் தருது, ஓடியாடுறான். திருப்பி கொஞ்சம் நகருது, ஓடியாடுறான். திருப்பி நகருது, ஓடி வரான். இப்படியே செஞ்சு செஞ்சு எங்கே எடுத்து வந்துட்டார் தெரியுங்களா? செங்கடல் நடுவில் எடுத்து வந்துட்டாரு. அவனுக்கு தெரியாது, கடல் பிரிச்சதெல்லாம் தெரியாது அவனுக்கு. அவனுக்கு என்ன தெரியல? கடல் பிரிஞ்சதெல்லாம் அவனுக்கு என்ன பண்ணல தெரியல. மேகஸ்தம்பம் அந்த அளவுக்கு மூடிடுச்சு, ஃபுல்லாகவே அந்த பார்டர் ஃபுல்லாக மூடிடுச்சு. அவனுக்கு கடல் திறந்ததும் தெரியல, இந்த ஜனங்க கடலில் நடந்து உள்ளே போகிறதும் தெரியல. இவர் எப்படி போகிறாரு? இருட்டார் தான் நிற்குது, கொஞ்சம் வெளிச்சம், கபாட் கபாட் கபாட், டக 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 டகடா, திருப்பி கொஞ்சம் இருட்டாயிடும், ஸ்டாப். இப்படியே கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கடல் நடுவில் நிறுத்திட்டாரு. கடல் கூட பார்த்தீங்கன்னா அங்கே டபுள் பிளெஸிங். இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்க தண்ணி ஐஸ் கட்டியா மதிலாய் நின்றது. ஆனால் அதே ஐஸ் கட்டி தான் உடஞ்சி தண்ணி ஆகி இவனை அழிச்சு போட்டுது. அல்லேலூயா. அங்கேயும் டபுள் பிளெஸிங். எந்த தண்ணி இவனை அழித்ததோ அதே தண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்காதபடிக்கு பாதுகாப்பாய் நின்றது. எத்தனை டபுள் பிளெஸிங் பாருங்க, டபுள் பிளெஸிங். சரி, டைம் இல்லை, நான் வேகமாக வாசித்து சொன்னதை மட்டும் வாசித்து முடிச்சிடுறேன். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்தை கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. எப்படி நின்றுச்சா? மதில்னா என்னது? தண்ணி எப்படி சோர் மாதிரி நிற்கும்? ஃப்ரீஸ் பண்ணிட்டார் ஆண்டவர். ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சு பாருங்க தண்ணியை, கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து பாருங்க, தண்ணி எப்படி இருக்கும்? கல் மாதிரி இருக்கும். அதான் மதில். ஒதுங்கின தண்ணியை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ஃப்ரீஸ். அப்படியே ஃபுல்லாக அப்படியே சோறு மாதிரி நிற்குது. இவங்கெல்லாம் நடந்து வராங்க. கர்த்தரால் எல்லாம் எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுக்கிறார் பாருங்க. உங்களுக்கு ஒரு வேலை தர மாட்டாரா? உங்களுக்கு ஒரு குழந்தை பாய்க்க தர மாட்டாரா? இல்லை என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? கர்த்தர் செய்வாருங்க. அந்த ஒரு விசுவாசம் மட்டும் விட்டுடக்கூடாது, நல்ல உறுதியாக இருக்கணும் கர்த்தர் மேலே. பாருங்கள், அந்த தண்ணீரை அவர் பிரிச்சது மட்டும் கிடையாது, ஃப்ரீஸ் பண்ணிட்டார், ஐஸ் கட்டியாக மாற்றிட்டார், மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். இந்த மேக சம்பந்தம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வேலையை காட்டுது. ஒதுங்குது, இவன் உள்ளே போகிறான். இவனுக்கு என்ன தெரியுது? கடலுக்குள்ளே போகிறதே தெரியல.
ஏன்னா மேகஸ்தம்பம் அப்படி இருட்டாக இருக்குது அவனுக்கு. இவனுக்கு தான் தெரியுது வெளிச்சமாக இருக்கிறதுனால கடலுக்குள்ளே போகிறோம், கடலில் பிரித்து கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஐஸ் கட்டியாக நிற்க வச்சிருக்காரு சொல்லிட்டு இவன் எல்லாத்தையும் இப்படி இப்படி வேடிக்கை பார்த்துன்னு போகிறானுங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியல, இவனுக்கு உள்ளே வந்துட்டானுங்க. வந்துட்ட பிறகு தான் பாருங்க, கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான சம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகள் சுழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். என்ன சொல்கிறாங்க, கடலில் வந்து நின்ட்டானுங்க, பார்க்குறானுங்க கடல் எல்லாம் ஐஸ் கட்டியாக்குது, இங்கே ரதம்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சக்கரம்லாம் உடையுது, அந்த ஆணி சொல்லுவாங்க அச்சாணிலாம் கழண்டுடுது, எல்லாம் இடகுடமாக நடக்குது, மூமெண்ட்டே இல்லை. ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கினாங்க, நம்மளுக்கு பிளான் பண்ணிட்டாரு, அவங்க கடவுள் நம்மளை சாவடிக்க என்ன பண்ணிட்டாரு, பிளான் பண்ணிட்டாரு, தப்பிச்சு ஓடிடுவோண்டா, ரதத்தெல்லாம் விட்றா, குதிரைலாம் விட்றா, வாங்கடா ஓடலான்றாங்க. கர்த்தர் சொல்கிறார் பாருங்க மோசே கிட்ட, கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் மோசை நோக்கி ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு நீ உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்து எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். அவன் தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குறான், அவ்வளோ சீக்கிரம் ஐஸ் கட்டிலாம் உடச்சி விட்டார் ஆண்டவர். ஐஸ் கட்டி உடச்சி விட்டா தண்ணி அப்படியே கொப்பளிச்சு வந்துச்சு, எல்லாம் காலி. கவனிங்க, 3 பிளெஸ்ஸிங். ஒன்று மேகஸ்தம்பம், இன்னொன்று அக்னி ஸ்தம்பம். 2வது பிளெஸ்ஸிங் நமக்கு வெளிச்சம், அவனுக்கு இருள். 3வது பிளெஸ்ஸிங் தண்ணி அவனை அழிக்குது, ஆனால் நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. டபுள் பிளெஸ்ஸிங், எவ்வளோ டபுள் பிளெஸ்ஸிங் கொடுத்துருக்கார் பாருங்க. கர்த்தர் உங்களை இப்படிப்பட்ட இரட்டிப்பான நன்மையினால் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.